அரங்க மதிர விசில் பறக்கவே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ ஃபைனலி கூலி வீக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ அரங்க மதுரை விசில் பறக்க வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த படத்தை வந்து பார்த்தா பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் என்ன, டிராபேக்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஒரு டீடைல் ரிவ்யூவா இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். ஸோ வீடியோ கடைசியில் பாருங்க, வாங்க வீடியோல போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கதை எங்க நடக்குது அப்படின்னா, இந்த படத்தோட கேரக்டரான சத்யராஜ் இருக்காரு இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் மர்மமான முறையில் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு. சோ அவருக்கு வந்து ஸ்ருதி ஹாசனோட சேர்த்து இந்த 2 பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ அந்த டெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேவா வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்த செய்தியை கேட்டுட்டு அந்த டெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வராரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது இவரோட டெத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தி இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டைல பாத்தீங்கன்னா வருது இந்த படம். அவர் சத்யராஜ் கேரக்டர் எதுக்காக கொல்லப்பட்டுச்சு, அண்ட் தென் இவங்களுக்கு வரப்போற பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அதான் பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். ப்ரீவியஸா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ரிவெஞ்ச் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பாய்லர்ஸ் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றேன். ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பாயில் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பாயில் ஆகக்கூடாது. சோ அதனால இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் வீடியோ தான் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ஸ்பாய்லர் ஃப்ரீயான ஒரு ஸ்பாய்லர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம சேனல்ல போடுறேன். சோ படம் பார்த்தவங்க மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தை பத்தி நம்ம பேசலாம். இந்த படத்துக்கு ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவா பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பத்தி பேசலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த படத்தோட டைரக்ஷன். சோ லோகேஷ் கனகராஜ் ப்ரீவியஸா அவர் பண்ண படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்தார் டிராபேக் இந்த ஒரு படத்துல வரக்கூடாது அப்படிங்கிற டைம் கொஞ்சம் நல்லாவே எடுத்து இந்த ஸ்கிரிப்டை நீட்டா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த படத்துல இருக்கிற மிஸ்டேக் இந்த படத்துல வரக்கூடாதுங்கிறக்காக இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காரு. அதே இந்த படத்தோட பிளாட் ஆகட்டும், இந்த பிளாட்டுக்குள்ள பண்ண ரைட்டிங் ஆகட்டும், அதில் கொண்டு போன எக்ஸிகியூஷன், அதன் ஸ்கிரீன் பிளே, இந்த படத்துக்கு இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு நீட்டா ஸ்கிரீன் பிளே கொண்டு போறதாகட்டும், அதன் சின்ன சின்ன ட்விஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி பிளேஸ் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜ் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாராட்டியே தான் ஆகணும். ஸோ ப்ரீவியஸா அவரோட இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா காப்பாத்திருக்காரு இந்த படத்துல. ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கமலால தான் பண்ண முடியும், கூலி வந்து ரஜினியால தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சொன்னதுக்கான ரீசன் இந்த படம் பார்க்கறப்ப நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியுது. நெக்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம தலைவரை தான் நான் சொல்லணும். ஸோ 75 வயசு அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 50 வருஷம் ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்து இருக்காரு. அவரோட எலக்ட்ரிஃபைங்கான அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துல பாக்குறதுக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா இருக்கு. எமோஷனல் சைட் ஆகட்டும், மாஸ் சீன் ஆகட்டும், எல்லாருமே அது சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த டிராமா சைட்ல கொண்டு போறப்ப அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும், தென் ஃபைட் சீன்ல சொல்ல போற அந்த மாசான டைலாக்ஸ் அதெல்லாமே சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபைட்டை மூவ் பண்றதாகட்டும், அவர் வயசுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத இந்த ஃபைட் ஸ்டண்ட் டைரக்டர் அன்பரி வந்து பார்த்து அவருக்கு என்ன முடியுமோ அந்த ஸ்டண்ட்ஸை நீட்டா வந்து அவர் ஹேண்டில் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில தலைவர் என்னைக்குமே தலைவர் தான். அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் உண்மையாலுமே இந்த படத்துல வழக்கம் போல பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல்ல தலைவர் சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள ஃபிட் ஆயிருந்தாரு. நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஷௌபின் தான் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா ஷௌபின் கேரக்டர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் செம்ம பிரசன்ஸா இருந்துச்சு. உண்மையாலுமே அவர் இதுக்கப்புறம் தமிழ் படத்துல நிறைய படத்துல கேஸ்ட் பண்ணலாம். ஃபகத் பாசில் அளவுக்கு வந்து கண்டிப்பா ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கான அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ என்னதான் இந்த படத்துல மெயின் வில்லன் நாகார்ஜுனாவா இருந்தாலும் நம்மளோட ஐஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா வைக்கிறது பாத்தீங்கன்னா ஷௌபின் மேலதான். அவரோட அந்த டாமினேட்டிங் வில்லனிசம்ல நம்ம நாகார்ஜுனாவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டாமினேட் பண்ணி ஷௌபின் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸ்மெண்ட் அவர் கேரக்டர் கொடுத்த ரோலை வந்து சூப்பரா நீட்டா எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த இது போக இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு கொடுத்த ரோல் இந்த படத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்ல இது வரைக்கும் நடிச்ச ரோல்ல இந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்கிட்டே இருக்காம அவங்க வந்து எமோஷனல்ஸ் ஹேண்டில் பண்ணதாகட்டும் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த சத்யராஜ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன், இப்போதைக்கு அவர் நடிச்ச போர்ஷன்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு போர்ஷன் இருக்கு, அது என்னங்கிறது இந்த ரிவ்யூல நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாகார்ஜுனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாகார்ஜுனோட வில்லனிசமும் வந்து பார்த்தா அதுக்காக மோசம் சொல்ல முடியாது. அவர் கேரக்டர் கொடுத்த ரோலை வந்து பார்த்தா நீட்டாவே அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனா ப்ளே பண்றாரு. சோ அந்த ஒரு விஷயத்தை அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அந்த வில்லனிசமா மூவ் பண்ண விஷயம் சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது இந்த படத்துல உபேந்திரா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன்ல பாத்தீங்கன்னா வராரு. சோ அந்த ஒரு கேரக்டர்ல உபேந்திரா சூப்பரா ஃபிட் ஆயிருக்காரு. நான் பிராங்கா சொல்றேன், கன்னடா படம் நான் பார்த்தது இல்லை, பட் இருந்தாலும் கன்னடால கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிஃபைங்கான ஒரு சீன்ஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்டா. அந்த மொமெண்ட் உபேந்திராக்கு வச்சது பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் ஃபைனலா சொல்ல போறது இந்த பேன் இந்தியா காஸ்டிங்ல முடிய போற அமீர் கான் கேரக்டர். ஸோ அமீர் கான் கேரக்டர்
ஒரு 10 நிமிஷம் சீனா இருந்தாலும் அவர் கொடுத்த ரோல் நீட்டாவே பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறாரு. இந்த காஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து இது போக நிறைய கேரக்டர் இருக்காங்க, சார்லி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை நீட்டா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னதான் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி மியூசிக் வந்து ஆல்பம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பஸ்டர் ஹிட்டா இல்லாம இருந்தாலும் இந்த படத்தோட நம்ம பாக்குறப்போ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்குறப்போ வேற லெவல்ல பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பவர்கோ சாங்கோட பிளேஸ்மெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் டைட்டில் கார்டில் வர அந்த 50 இயர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் டைட்டில் கார்டில் வர பிஜிஎம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் அது போக நாகார்ஜுனாக்கு போட்ட பிஜிஎம் அண்ட் காலிஷா அந்த கேரக்டருக்கு போட்ட, அதாவது உபேந்திரா கேரக்டருக்கு போட்ட பிஜிஎம் ஆகட்டும், சௌபின் கேரக்டருக்கு போட்ட பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா ஒரு சில இடத்துல சர்ப்ரைஸான ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ போட்ட வரைக்கும் அனிருத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் பார்த்தீங்கன்னா செட் ஆச்சு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் சைடு மோஸ்ட் சொல்றப்போ அன்பரியோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. ஸோ ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த ஏரேட்டட் வயலன்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ரஜினியால என்ன வயலன்ஸ் பண்ண முடியும், நாகார்ஜுனால எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி அந்த வயலன்ஸை கொடுத்தது இந்த படத்துல. ஃபைட் கொரியோகிராஃபி சூப்பரா பார்த்துருந்துச்சு. அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி விசாகப்பட்டினம் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ், நைட் ஷார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுறது எல்லாமே சினிமா ஆங்கிள் ஷார்ட்ஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி நீட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் எத்தனையோ படத்துல நம்ம டிஏஜிங்க பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தோட டிஏஜிங் உண்மையாலுமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டா பாத்தீங்கன்னா மாறலாம். இந்த படத்தோட டிஏஜிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டிஏஜிங் ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க, ஒரு புது விஷயம் அதில் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா ஆப்டா சூட்டா இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப பெருசா லாகா இல்லாம கிறிஸ்பா என்ன விஷயம் நடந்துச்சோ அதை நிறைய விஷயத்தை டைலாக்ல மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட எபிக் மோனோலாக் ஒரு 3 மினிட்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதோட சொல்லிட்டு இந்த பிளாஷ்பேக் ஒரு ஹைலைட்டடான ஒரு சீக்வன்ஸ் பிளாஷ்பேக் அந்த டிஏஜிங்ல, ஏன்னா டிஏஜிங்கான காஸ்ட் வந்து நிறைய ஆகும். இந்த படத்தை அந்த டைம்குள்ள ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறதுனால டிஏஜிங் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஏஜிங் போர்ஷன் பிளாஷ்பேக் சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் அந்த மாதிரி வரும். அந்த ட்விஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. எதுவுமே கொஞ்சம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இல்லைன்னாலும் ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது எல்லாமே லைட்டா அன்பிரடிக்டபிளா வச்சிருந்தது. அதை சஸ்பென்ஸோடய மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸா படத்துல வந்த மாதிரி மைனஸ் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லீக் ஆகாம அதை பார்த்து வச்சிருந்து அந்த விஷயங்களை படத்துல நம்ம தியேட்டர்ல ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டா எலக்ட்ரிஃபைங்கா கோஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. சின்ன ஒரு சில ட்விஸ்ட் ஒர்க் ஆகல, பட் ஒரு 3 ட்விஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண விதட்டாம அது டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட் தான். அந்த சீன்ல பாக்குறப்போ இதே பர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாவே பார்த்தா எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஒரு சில கேரக்டர் ரிவீல் ஆகட்டும், அண்ட் தென் இந்த படத்தோட இன்டர்வல் சீக்வன்ஸ் நான் ஸ்பெஷலா சொல்லி ஆகணும். லோகேஷ் ராஜ் அவர் சொன்ன மாதிரியே அவர் படத்தோட இன்டர்வல் சீக்வன்ஸ் பேங்கரா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரெட்ரோ சாங் போட்டு அந்த இடத்துல சூப்பரா மூவ் பண்ணி அந்த இடத்துல அந்த டயலாக கொண்டு வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வச்சது பார்த்தீங்கன்னா ஐடியா நல்லா இருந்துச்சு. அண்ட் இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ். இதுக்கு மேல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதை சொன்னா இந்த படத்துல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இதுக்கு மேல நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படத்தை பத்தின அதாவது ஸ்பாய்லர்ஸ் பத்தி எதுவுமே நான் பேசல. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட டிராபேக்ஸ், அதாவது நெகட்டிவ் சைடை பத்தி பார்த்துருவோம். இந்த படத்துல இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நான் இவ்வளவுதான் நிறைய பேர் இந்த இடத்துல வெளியில நெகட்டிவ் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த படத்துல நான் இவ்வளவு பாசிட்டிவ் சொல்றப்போ உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா டிராபேக்கே தெரியலாம். ஸோ இந்த படத்தோட உண்மையான நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கேரக்டர்ஸ், ஒரு சில கேரக்டரோட ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ ஒரு சில கேரக்டர் ஸ்பெசிஃபிக்கா வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி சத்யராஜ் வந்து பார்த்தா 36 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தலைவரோட இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரே ஒரு சீன் வச்சது வந்து பார்த்தா ஒரு பெரிய டிராபேக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரெய்லர்ல வந்து பார்த்தா காமிச்சது படத்துல காட்டல, ஒரு சில சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த காம்போ ஒன்னா இருக்கிறப்போ அந்த காம்போக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் லைட்டா வந்து எனக்கு இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த கேரக்டர் இவ்வளவு வருஷம் நடிச்சது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 36 வருஷத்துக்கு கழிச்சு திரும்பி நடிக்கிறப்போ அந்த கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வரப்போ அதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 சீன் ஒரு சீன் வச்சுட்டு தான் போகணுமா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் லைட்டா வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. சின்ன சின்ன சீன்ல தான் பார்த்தீங்கன்னா சத்யராஜே பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ அந்த ஒரு கேரக்டரும் சரி, அமீர் கானோட கேரக்டர் ஆகட்டும், அமீர் கானோட கேரக்டர் உண்மையா சஸ்பென்ஸா வச்சிருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் கேரக்டர் முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட நம்ம பார்க்குறப்போ அந்த பெரிய பாஸ் யாரு அப்படின்னு பார்க்குறப்போ அமீர் கான் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு சஸ்பென்ஸா பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அமீர் கானோட பிரசன்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் அவருக்கான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். ஸோ இத்தனை பேருக்கு நல்ல ரோல் கொடுத்துட்டு அந்த ஒரு கேரக்டரை சிம்பிளா காமிச்சா எப்படி. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்திருந்து எழுதியிருக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேபி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா
எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக வந்து லேக் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த பிளாட்குள்ளே அவங்க போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் இந்த படத்தோட நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆவாங்க. ஸோ குயிக்காக மூவ் ஆயிட்டாங்க தான். பட் இருந்தாலும் இந்த படத்தோட நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல குறையே இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் அடுத்த நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஒரு சில லூப் ஹோல்ஸ் வந்து நிறையாவே ஹீரோ நிறைய பேர் அடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டடான விஷயம். பட் அது போக சின்ன சின்ன விஷயங்கள், இவ்வளோ வில்லன் வந்து இத்தனை பண்றாரு, பட் இவங்களை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவரை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு லூப் ஹோல்ஸ் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்துல நிறைய சாங்ஸ் இருந்தாலும் மோனிகா சாங் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கலா வரப்ப பிளாஸ்ட் தான். பட் அந்த பாட்டு படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஆணியை தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அந்த பாட்டு வச்ச பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமா சரியில்லை. அந்த பாட்டு ஏன் வருது, எதுக்கு வருது? இப்போ மற்ற படம் சிக்கிட்டு பாட்டாவது அந்த ஹீரோ கேரக்டர் மேன்ஷன்ல ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு பாட்டு வந்து வைக்கிறப்போ இது எதுக்கு வருது, இது ஏன் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமா தெரியல. அண்ட் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பட் இத்தனை விஷயங்கள் பண்ணதே பார்த்தீங்கன்னா பெருசு தான். பட் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநகரம்ல பார்த்த லோகேஷோ, கைதியில பார்த்த லோகேஷோ, இல்லை விக்ரம்ல பார்த்த லோகேஷோ, மாஸ்டர்ல பார்த்த லோகேஷ், எஸ்பெஷலாக சொல்லணும்னா மாநகரம் கைதி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜி லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு தான் பார்ப்போம்னு தெரியல. பட் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பண்றப்போ ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி தான் ஆகணும். படம் வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் மோனிகா சாங் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் இந்த படத்தில் அது பிளேஸ்மெண்ட் வச்சதே பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஸோ அந்த ஓஜி லோகேஷ் ஃபிலிம்ஸ் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த கூலி படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன் வேர்ட்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபீல் ஆனது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த படம் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த படம் என்னதான் லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஒர்க்கா இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் இந்த படம் அதுக்குன்னு ரொம்ப மோசம்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருத்திக்கிட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஓஜி லோகேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே நைட்டில் நடக்கிற ஸ்டோரி, அதுக்குள்ளே கொடுத்துரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி லோகேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வர ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த விஜய்க்கு, கமல்ஹாசனுக்கு இவங்களுக்கு பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் படங்கிறது இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் நடக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோக்கியோட பெஸ்டா இல்லைனாலும் இந்த படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்து என்கேஜிங்கா கொண்டு போய் இத்தனை கேஸ்டிங் இந்த பேன் இந்தியா கேஸ்டிங்கை கொடுத்தாலும் ஒரு சின்ன கேரக்டர்ஸ் வேஸ்ட் ஆனாலும் இந்த கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை வச்சு இந்த ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்பை வந்து பாத்தீங்கன்னா பெருசா மீட் பண்ணல. அதே சமயம் இந்த படம் ரொம்ப மோசமாகவும் பாத்தீங்கன்னா இல்ல. அதான் பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயலன்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ப்ரீவியஸ் படம் லோகேஷ் கனகராஜோட படம் மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்ப அவ்வளோ வயலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்க்குறப்ப தெரியல. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அவருக்கான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. அந்த லோகேஷ் ராஜ் ஃபேன்ஸ், அந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிக்கும். லோக்கியோட பெஸ்ட் ஒர்க்கா இல்ல அப்படின்னாலும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் படம், தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம். இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். இந்த படம் பண்ண ஒரு ரிவ்யூஸ்ல கிரிட்டிக்ஸ் வரதை பார்த்தப்போ இந்த படத்தோட 1000 கோடி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டா டவுட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் தான். ஸோ தலைவர் ஸ்டைலில் லோகேஷ் ராஜ் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர். அண்ட் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கூலி படத்தோட என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் டைம் இருந்ததை நம்ம சேனலில் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் கூலி படம் பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து என்ன? நான் இந்த ரிவ்யூவில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த ரிவ்யூவில் வேறு ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, உங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ரேட்டிங்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணணும், இவன் நல்லா பேசுறான் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற உங்க 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பட்டன் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் ஸ்டார் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு
கீழே இருக்கிற ரெக்ஸில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.